ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஹரிஷ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 3:14 ஆகிடுச்சு. ஈவினிங் இல்லை, ஏர்லி மார்னிங் 3:14. இவ்வளோ காலைல ஏஞ்சி எங்கடா போகிறீங்க, பக்காவாக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து சிறுவாபுரி முருகன் கோயில் தான் போக போகிறோம். இது வந்து நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக அந்த கோயிலுக்கு நான் போயிட்டுருக்கேன். அண்ட் மோரோவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு கோயில் அது. அங்கே போய் இது வந்து 4th வீக் நினைக்கிறேன், கண்டினியூஸாக வந்து டியூஸ்டே போகிறது. அந்த விளக்கு அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணிட்டோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. நிறைய பேர் நடந்தும் இருக்குது. அதனால தான் அந்த அந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து கண்டினியூஸாக டியூஸ்டே போகிறது. நான் 10 இயர்ஸாக போயிட்டுருக்கேன். ஆனால் டியூஸ்டே போனதுக்கு இல்லை, சண்டே தான் போயிருக்கேன். இதுதான் வந்து டியூஸ்டே வந்து 4th டைம் டியூஸ்டே போகிறது. நானும் வந்து அந்த விளக்கு போட்டு அது எல்லாத்தையுமே ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வாங்க என் கூட ட்ராவல் பண்ணலாம் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு. இப்போ நம்ம கிளம்புனா ஆல்மோஸ்ட் ஒரு 4:15 நம்ம ரீச் ஆகிடுவோம். டேரெக்டாக அங்கே போய் பார்க்கலாம் எவ்வளோ க்ரௌடு இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய். கூட்டத்தை பாருங்கள், பயங்கரமான கூட்டம். இன்றைக்கி ஏதோ சனி பயிற்சியா என்ன பயிற்சி? ஜென்ற கூட்டத்தை பாருங்கள். ஏழு மணிக்கு
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. அப்பா இன்னைக்கு அந்த ஏதோ ஒரு கிரகணம் ஏதோ சொல்கிறாங்க. அதனால் கோயில் வந்து 2 மணிக்கே மூடிடுவாங்கன்னா சரியான க்ரௌடு, எப்பவுமே இல்லாத க்ரௌடு. கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு போனோம் நான். இப்போ தான் வந்து சாமியை பார்த்துட்டு வரேன். டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3:30 to 4 o'clock வந்து லைனில் நிற்கணும். ஸோ டைம் வந்து 8 o'clock ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4 hours கழிச்சு தான் நான் சாமி பார்த்து இருக்கோம். இன்னமும் நிறைய கூட்டம் போயிட்டு தான் இருக்காங்க. அதை காட்டுறேன். ஓகே பாருங்க, இன்னமும் எவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து நடை வந்து 2 மணிக்கெலாம் சாத்திடுவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அந்த மெயின் ரோட்லேருந்து 12 o'clock வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து 2 மணிக்கு பார்த்து போக கரெக்டாக இருக்கும். இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர் போகிறாங்க. நம்ம நல்லா ஆனால் பொறுமையாக ஒரு 4 மணி நேரம் லைனில் நின்று சாமியை பார்த்து வந்தாச்சு. இதுதான் க்ரௌடு, பயங்கர க்ரௌடாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வர கூட்டத்தை பார்த்தீங்கன்னா முருகருக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது, என்றைக்குமே இல்லாத கூட்டம் இன்னைக்கு இவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவ்வளோ பேருக்கு சாமி தேவைப்படுதுன்னு தெரியுது. சண்டை இல்லை, இந்த லைன் தப்பா போயிடுச்சு, அந்த லைன் தப்பா போயிடுச்சு. அந்த சண்டையிலையும் 4 மணி நேரம் லைன்ல வெயிட் பண்ணி 100 ரூபாய் டிக்கெட்ல போய் உள்ள போய் சாமியை பார்த்து வந்தாச்சு. சண்டை போடுறவங்க சண்டை போட்டுன்னு தான் இருக்காங்க. நம்ம ஆக்சுவலி நல்ல சாந்தமாக சாமி கும்பிடுவாங்க, சாந்தமாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து எப்படியோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் பேராவது வந்திருப்பாங்க. அந்த 5 லட்சம் பேர்ல பாதி பேர் சண்டை போட்டு எவ்வளோ வயல்வெளி பயங்கரமாக இப்போதான் எல்லாம் நிலைய வச்சிருக்காங்க. அந்த 5 லட்சம் பேர்ல ஒரு 10,000 பேராவது சண்டை போட்டுருந்தாங்க. சண்டை போட்டு என்ன போயிடும், கடைசியில் எல்லாரும் சாமியை பார்க்க தான் வந்துருக்கோம். சாமியை பார்த்து இப்போ வாங்க நம்ம வண்டி எடுக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். டிஃபன்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. நம்ம 11 o'clock ஷிஃப்ட் போகணும். டேரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு சல்லுன்னு பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டான். ஸோ நான் வண்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். ஓகே, பாய்.